சாபுதானா வடை போட போகிறேன் நான் இப்போ வந்து. ஹாய், சாபுதானா வடை போட போகிறேன். அதுக்கு வந்து மின்ட் சட்னி, சாண்ட்விட்சு கூட யூஸ் பண்ணலாம் இந்த சட்னி வந்து. அதோட சட்னி ஒரு 2 பச்சை மிளகா நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சோண்டி ஜிஞ்சரு, இது கொத்தமல்லி, புதினா அப்படியே பச்சையாகவே போட்டுடணும் நம்ம. சாபுதானா வடைக்கு நல்லா இருக்கும். இது வந்து வேர்க்கல் கொஞ்சம், அப்புறம் தேவை இருக்கிற சால்ட்டு, அப்புறம் துளிவோண்டி சர்க்கரை போடணும் நம்ம, ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை. அதுக்கப்புறம் லைட்டா வந்து சாட் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் சாட் மசாலா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டி ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம். இது நம்ம மிக்ஸி போட்டுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம மிக்ஸி போட்டுக்கிட்டோம். இது இப்படி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா லெமன் புளிஞ்சிக்கணும், ஒரு 1/2. ஏன்னா என்னோட குவான்டிட்டிக்கு நான் 1/2 புளிஞ்சிக்கிறேன். நீங்கள் நிறைய பண்ணால் அதுக்கேற்றபடி நீங்கள் புளிஞ்சிக்கோங்க. இப்போ லெமன் இது பண்ண உடனே மறுபடியும் ஒரே ஒரு வாட்டி கிரைண்டர் மிக்ஸி போட்டு வைட்டா நம்ம பவுலில், சர்விங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து இந்த சட்னியை வந்து சாண்ட்விச் பண்றோம்ல நம்ம, பிரெட் மேல தடவுறது இதுதான் சாண்ட்விச் வந்து. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அவ்வளோதான், இதோட இது முடிஞ்சிச்சு. இது சட்னி ரெடி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம சாபுதானா வடைக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து இது ஆஃப்டர்நூன் வந்து ஊற வச்சுக்கிட்டேன் நான். ஜவ்வரிசி வந்து ஹிந்தியில் வந்து சாபுதானா சொல்லுவாங்க. இது நான் ஜவ்வரிசி வந்து ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பொட்டேட்டோ வந்து வேக வச்சு, பொட்டேட்டோ வந்து வேக வச்சிருக்கிறேன் நான், மஞ்சள் போட்டு. இது இப்போ இது இந்த ஜவ்வரிசியில் வந்து நம்ம இதில் போட்டுடலாம். ஒன் செகண்ட். ஆல்ரெடி ஊற வச்சது, அப்புறம் வந்து பொட்டேட்டோ வந்து வேக வச்சிருக்கிறேன் மஞ்சள் போட்டு. இப்போ நம்ம இதில் வந்து என்ன பண்ணலாமன்னா கொஞ்சோண்டி ரைஸ் மாவு போட்டுக்கலாம், அரிசி மாவு கொஞ்சோண்டி. அப்புறம் வந்து சால்ட்டு, தேவை இருக்கிற அளவு சால்ட்டு. அப்புறம் ஜீரகம், இஞ்சி, வெங்காயம், கொத்தமல்லி, கரேப்புளி, எல்லாமே இதுல சேர்த்துக்கலாம் நம்ம. அப்புறம் பச்சை மிளகா வந்து எங்க பச்சை மிளகா இல்லாதனால இது ரொம்ப காரமா இருக்குது. ஸோ நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் இடிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாவே வந்து நம்ம கலந்துக்கணும். ஒரு பெரிய பவுல்ல வச்சு நம்ம வந்து கலந்துக்கலாம். இது ஸ்மாலா இருக்குது, நான் பெரிய பவுல்.
வாட்டர் எல்லாம் நீங்கள் ஊற்றவே வேண்டாம். இதுக்கு வாட்டர் தேவையே இல்லைங்க. அந்த பொட்டோட்டாலே ஈரப்பதம் இருக்கும். இந்த ஜவ்வரிசி வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சி சொல்லுவாங்க. ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம இது பண்ணிட்டு ரோல் அப்படியே வந்து வடை மாதிரி எல்லாமே வந்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கணும். நம்ம அப்படியே தட்டி தட்டி போடுறது இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக ரவுண்டு உருண்டை பண்ணி வச்சுக்கணும் ஒரு பிளேட்ல வந்து. கொஞ்சம் நம்ம இப்போ போட்டுக்கலாம். தோசை மாவு மிஞ்சினாலும் நீங்கள் அதில் கூட கொஞ்சம் இந்த மாதிரி ஊற வச்சு போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ நானே போட்டிக்கணும். கேமராமேன் இல்லை, அவசரமாக வெளியில் கிளம்புறதுனாலே நானே போட்டிக்கிறேன். பாருங்கள். உங்களுக்கு மாவு ஏதாச்சும் கொஞ்சம் லூஸாக இருக்குது அந்த மாதிரி நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு அரிசி மாவு வந்து இது பண்ணிவிடுங்க, கலந்திக்கோங்க நீங்கள். இப்போ கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா எப்படி வருது? நல்ல கோல்டன் கலரில். ஆயிலெல்லாம் இழுக்காதுங்க. நீங்கள் ஆயில் இழுக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. செல்ஃப் வீடியோங்க. அதாவது பசங்க வந்து சும்மா பொட்டோட்டான்னு கேட்பாங்கள்ல. ஜவ்வரிசி இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்தாமன்னா புதினா சட்னி ரொம்ப ஈஸி. அந்த சட்னிக்காகவே சாண்ட்விச் வாங்குவேன் நான் வந்து. போய் கேட்பேன், கொஞ்சம் அந்த சட்னி கொடுங்களேன் எனக்கு கொஞ்சம் தனியாக அப்படின்னு சொல்லி. அப்புறம் பார்த்தா அது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. நம்ம வந்து அவ்வளோ கஷ்டமெல்லாம் கிடையாது. சாபுதானா வடை, அதாவது ஜவ்வரிசி வடை, பக்கோடா, எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து மின்ட் சட்னி. இப்போ நம்ம மின்ட் சட்னிக்கு மின்ட் சட்னி சாபுதானா வடை. என் டாக்டர் வராது கேமராவுக்கு வந்து. என் டாக்டர் வந்து கேமராவுக்கு வராது.
வராது, உங்களுக்கு தெரியும். இங்கே காட்டுமா. பாருங்க, ஆயில் எதுவுமே கிடையாது, கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மின்ட் சட்னியோட மின்ட் சட்னி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க. அந்த மின்ட் சட்னி ப்ரெட்டு மேலே நம்ம தடவிட்டு வெள்ளரிக்காய், பொட்டோட்டா, கொஞ்சம் சீஸு இதெல்லாம் வச்சு கூட அப்படியே கொடுக்கலாம், இல்லைன்னா டோஸ்ட்டு பண்ணி கூட கொடுக்கலாம். பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குதோ. நிஜமாக சொல்கிறேன், இந்த இதுக்காக போய் சாட் மசாலா, சாட்டு கடைங்களெல்லாம் போய் நம்ம கேட்போம். நம்ம கையால் நம்ம பண்ணிக்கிறது எவ்வளோ நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்ப அருமையான ஃபுட்டு. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே சொல்லுங்கள். ரியாஸ் வேர்ல்ட் என்னோடய சேனல் நேம் யூடியூப். ஓகேங்களா?